ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட அன்றாட உணவுல காய்கள் அதிகம் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றா இருக்கு. உடலுக்கு தேவையான பல சத்துக்களை அளிக்கக்கூடியது இந்த காய் வகைகள் தான். தினமும் ஒவ்வொரு வகையான காய்கறிகளை நம்ம சாப்பிடுவதால நன்மைகள் அதிகம் கிடைக்குது. அந்த வகையில நம்ம வெண்டைக்காயை சாப்பிடுறதுனால ஏற்படும் நன்மைகள் என்னன்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வெண்டைக்காயில உள்ள சத்துக்கள் என்னன்றத பார்ப்போம். விட்டமின் சி, கார்போஹைட்ரேட், கொழுப்பு, புரதம், வைட்டமின் ஏ, வைட்டமின் இ, வைட்டமின் கே, கால்சியம், இரும்பு சத்துக்கள்னு இருக்கு. வெண்டைக்காயோட வழவழப்பு தன்மை கொண்ட ஒரு காய்கறியா இருக்கு. பெக்டின் மற்றும் கோந்து தன்மையே இதோட வழவழப்பு தன்மைக்கு காரணமா இருக்கு. அடுத்து வெண்டைக்காயோட மருத்துவ குணங்கள் என்னன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் மூளை. மூளை சுறுசுறுப்பா இயங்கினா அனைத்து செயல்களுமே சிறப்பாக செய்ய முடியும். நமது நாட்டில் பல காலமாகவே வெண்டைக்காயை சாப்பிட்றதுனால மூளையோட செயல்திறன் அதிகரிக்கும்ன்ற அடிப்படையில் அந்த காயை அதிகமாக சாப்பிட்டு வரும். குறிப்பாக கல்வி பயிலும் குழந்தைகள் வெண்டைக்காயை அதிகம் சாப்பிட்றதுனால அவர்களோட மூளையோட செயல்திறன் அதிகரித்து கல்வியில் சிறப்பாக செயல்பட முடியும். அடுத்து ஞாபக சக்தி. வயதாகும் பலருக்கும் ஞாபக மறதி ஏற்படுறது இயற்கையான ஒன்று. மூளை செயல்களோட வளர்ச்சியை தூண்டவும் அதோட செயல்பாடுகளை சுறுசுறுப்பாக வச்சுருக்கவும் வாரத்துக்கு 3 அல்லது 4 முறை வெண்டைக்காயை சமைச்சு சாப்பிட்டு வரதும் அப்படின்னா ஞாபக சக்தியை அதிகமாக பெற முடியும். அடுத்து நீரிழிவு நோய். நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவங்க அப்பப்போ வெண்டைக்காயை சாப்பிட்டு வர்றதுனால அவரோட ரத்தத்தில் இருக்கும் சர்க்கரை அளவு கணிசமாக குறையும். எனவே நம்ம வாரத்துக்கு குறைந்தபட்சம் 2 அல்லது 3 முறையாவது வெண்டைக்காயை சாப்பிட்றது வழக்கமாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து புற்றுநோய். நமது உடலில் உண்டாகும் புற்றுநோய் செல்கள் மறுபடியும் வளரக்கூடியது. இந்த தீமையான செல் அழிச்சு ஆரோக்கியமான செல்லை உடலில் வளர்ச்சி பெற செய்யும் ஆற்றல் வெண்டைக்காய்க்கு இருக்குது. எனவே நம்ம புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்க நினைப்பவங்க இல்லை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்க அடிக்கடி வெண்டைக்காயை சாப்பிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. அடுத்து நோய் எதிர்ப்பு சக்தி. குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் 2 தரப்பினருமே உடலில் நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறைந்த அளவில் பெற்றவங்களாக இருப்பாங்க. வெண்டைக்காயில் உடலுக்கு தேவையான சத்துக்கள் இருக்கிறது மட்டும் இல்லாமல் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. குழந்தைகள் முதியவர்கள் சரியான விகிதத்தில் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க முடியும். அடுத்து வயிறு. இன்றைய காலகட்டத்தில் பலருக்கும் வயிற்றில் அல்சர் எனப்படும் குடற்புண், செரிமானமின்மை, வயிற்றில் ஜீரண அமிலங்களோட சமசீரற்ற நிலை போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுது. இப்படிப்பட்டவங்க அப்பப்போ வெண்டைக்காயை அதிகம் சாப்பிட்டு வந்தால் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள்லேருந்து நிவாரணம் ஏற்படும். அடுத்து கல்லீரல். அதிக அளவு நச்சுக்கள் சேர்றதுனாலையும் அதிக அலர்ஜினாலும் சிலருக்கு கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். இந்த பிரச்சனையை சரி செய்யறதுல வெண்டைக்காய் சிறப்பாக செயல்படுது. தினமும் உணவின் போது வெண்டைக்காயை கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கல்லீரல் நல்லா செயல்பட தொடங்கும். அடுத்து சிறுநீரகம். உடலில் ஓடும் ரத்தத்தில் இருக்கும் அனைத்து வகையான நச்சுக்களுமே சிறுநீர் வழியாக தான் நமது உடல்லேருந்து வெளியேறும். ஒரு சிலருக்கு பல காரணங்களால் உடலுக்கு தேவையான சத்துக்கள் சிறுநீர் வழியாக வெளியேறி விடுது. இந்த சத்து குறைபாடு வெண்டைக்காயை அடிக்கடி சாப்பிட்றதுனால நீங்கிடும். அடுத்து கொலஸ்ட்ரால். உடலுக்கு தேவைக்கேற்ப கொலஸ்ட்ரால் என்னும் கொழுப்போட அளவு நம்ம உடலில் சரியான அளவு இருக்கணும் அப்படின்னா வெண்டைக்காயை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இது ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவை உயர்த்தாது. உடலில் கொலஸ்ட்ரால் அளவு சரியான அளவில் இருக்க விரும்புகிறவங்க தாராளமாக வெண்டைக்காயை சாப்பிடலாம். அடுத்து உடல் எடை. உடல் எடை அதிகரிப்பதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்று அடிக்கடி எதையாவது சாப்பிடணும் அப்படின்ற அதீத பசி உணர்வு தான். இந்த வெண்டைக்காய் சாப்பிட்டு வர்றதுனால இந்த அதீத பசி உணர்வை குறைச்சி அதிக அளவு சாப்பிட தூண்டும் உடல் வேட்கையை கட்டுப்படுத்தும். வெண்டைக்காய் சாப்பிட்றதுனால உடலுக்கு அத்தியாவசிய சத்துக்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் உடலோட எடையை சீக்கிரமாக குறையும். அடுத்து வெண்டைக்காயை உங்கள் உணவில் எப்படிலாம் சேர்த்துக்கலான்ற வழிகளை பார்ப்போம். நீங்கள் வெண்டைக்காயை சேர்த்து செய்யக்கூடிய பல உணவுகள் இருக்குது. வெண்டைக்காயை தனியாவோ அப்படி இல்லைன்னா வெங்காயம், தக்காளி சேர்த்து பயன்படுத்தலாம். வெண்டைக்காயை தோல் அரைச்சி அப்படியே கூட உட்கொள்ளலாம். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணியில் வெண்டைக்காயை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி போட்டு இரவு முழுவதும் அதை ஊற வைக்கணும். மறுநாள் காலையில் எழுந்தும் அந்த நீரை குடித்தோம் அப்படின்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு ரத்த சர்க்கரையோட அளவு கட்டுக்குள்ளே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்துமா கோளாறும் சரியாகும். அடுத்து நம்ம வாங்கின வெண்டைக்காய் முற்றிடுச்சு அப்படின்னா அதை வெண்டைக்காயை சூப் செஞ்சு அருந்தினோம் அப்படின்னா சளி, இருமல் குணமாகும். இந்த சூப் செய்ய முற்றிய வெண்டைக்காய் ஒரு 3 எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு தக்காளி, பூண்டு பல் 3, சின்ன வெங்காயம் 2, மிளகு 5, 1/4 டீஸ்பூன் சீரகம் எடுத்து தண்ணியில் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதிச்சு அந்த தண்ணி பாதியாக வற்றினதுக்கப்புறம் அடுப்புலேருந்து கீழே இறக்கி உப்பு சேர்த்து குடித்தா சளி தொல்லையிலேருந்து நிவாரணம் பெறலாம். அடுத்து வெண்டைக்காயை பால் சேர்த்து வேக வச்சு குடிக்கலாம். பிஞ்சு வெண்டைக்காயை வேக வச்சு அந்த தண்ணீரை சர்க்கரை சேர்த்து குடிச்சு வந்தோம் அப்படின்னா இருமல், நீர்க்கடுப்பு, வெள்ளைப்படுதெல்லாம் சரியாகும். அடுத்து வெண்டைக்காயை பச்சையாக மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா பற்கள் தூய்மை பெறுவது மட்டும் இல்லாமல் ஈறுகளில் ரத்த ஓட்டம் தூண்டப்படும். ஈறு தொடர்பான நோய்களும் சரியாகும். அடுத்து மலச்சிக்கலும் தீரும். இதுவரை நம்ம வெண்டைக்காயோட மருத்துவ நன்மைகள், அதை உட்கொள்ளும் முறை என்னன்றதை பார்த்தோம். இப்போ வெண்டைக்காயோட தீமைகள் என்னன்றதை பார்ப்போம். வெண்டைக்காயில்
சோலனைன் என்ற கலவையை கொண்டிருக்கு. இது ஒரு வகை நச்சு ரசாயனமா இருக்கு. இது மூட்டு வலி, கீழ்வாதம் மற்றும் தீவிர வீக்கத்தை ஏற்படுத்தும்னு நம்பப்படுது. வெண்டைக்காயில அதிக அளவிலான ஆக்சலேட் இருக்கிறதுனால அதிக அளவுல தொடர்ந்து சாப்பிட்றப்ப சிறுநீரக கற்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து மெட்ஃபோர்மின்றது ரத்தத்துல சர்க்கரையோட அளவை சீராக பயன்படுத்த ஒரு மருந்தா பயன்படுத்துறாங்க. வெண்டைக்காய் அதன் செயல்பாட்டை குறுக்கிட்டு விளைவுகளை ரத்து செய்யுது. எனவே நாம இந்த மருந்தை உட்கொள்றவங்க வெண்டைக்காயை சாப்பிட்றத தவிர்த்துக்கணும். எந்த ஒரு உணவையுமே அளவுக்கு அதிகமாக உட்கொள்ளும் போது சில பக்க விளைவுகளை ஏற்படும். அதே போல வெண்டைக்காயையும் நம்ம அளவோட சாப்பிட்றதுனால நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இதுவரை நம்ம வீடியோல வெண்டைக்காயோட மருத்துவ நன்மைகள் என்ன, வெண்டைக்காயை சாப்பிடும் முறை எப்படி, வெண்டைக்காயோட தீமைகள் என்னன்றதை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.